भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं திராவிடவேதசாகரம் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலுமூழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவயர்வோன் யாழினி செய்வேதத்தியல் பத்தாம்பத்து ஆறாம் திருவாய்மொழி நாலாம் பாட்டு என் நெஞ்சத்து உள்ளிருந்து இங்கு இருந்தமிழ் நூல் இவை மொழிந்து என் நெஞ்சத்திரணியனை மார்விடந்தவாட்டான் மன்னஞ்ச பாரதத்து பாண்டவர்க்காய் படை தொட்டான் நன்னெஞ்சே எம்பெருமான் நமக்கு அருள்தான் செய்வாயே. நல்ல மனமே வலிமையான நெஞ்சை உடையவனான ஹிரண்ய கசிபுவினுடைய மார்பை இரு பிளவாக்கி அவனை முடித்தவனான எம்பெருமான் அது மட்டுமல்ல, திருவாட்டாற்றிலே சந்நிதி பண்ணி இருப்பானாய் அரசர்கள் எல்லாரும் அஞ்சும்படி பாரத போரிலே தன்னுடைய திருவடிகளை பற்றினவர்களான பாண்டவர்களுக்காக ஆயுதம் எடுத்த பட்சபாதியாய் நமக்கு சுவாமியானவன் என் நெஞ்சினுள்ளே பொருந்தியிருந்து அந்த இருப்பிலே பெரிய தமிழ் நூலாகிய இந்த திருவாய்மொழியை தானே அருளிச் செய்து அவ்வளவோடும் இல்லாமல் நமக்கு மேன்மேலும் உதவிகளை செய்வானாய் இருக்கின்றான் என்பது இதனுடைய சமுதாயார்த்தம். கீழே முதற்பாட்டிலும் மூன்றாம் பாட்டிலும் அது நமது விதி வகையே என்று எம்பெருமான் ஆணையிடக்கூடிய நிரங்குச சுதந்திரனாக இருக்கும் இருப்பு தவிர்ந்து அடியார்களுடைய ஆணையை தலைமேல் கொள்ளுகிற நியாமியனாயிருக்கும் தன்மையை அருளிச் செய்தாரே. சர்வேஸ்வரனிடத்திலே இது பொருந்துமா? அவன் அடியாளாகவும் நாம் ஆணையிடுகிற எஜமானர்களாகவும் இருப்பது பொருந்துமா என்று சிலர் ஐயமுறுவார்கள் என்று கருதி அந்த ஐயத்துக்கு பரிகாரமாக இந்த பாட்டை அருளிச் செய்கிறார். இந்த பாட்டிலே இரண்டாமடியும் மூன்றாமடியும் உயிர் நிலையாயிருக்கும் சர்வேஸ்வரன் தான் அடியார்கள் இட்ட வழக்காயிருப்பவன் என்பதை பிரகலாதாழ்வான் திறத்திலும் பாண்டவர்கள் திறத்திலும் காட்டினான் என்று கூறுகிறார். முன்னே நின்ற தூணை தட்டி
நீ சொல்லுகிற பகவான் இங்கு உளனோ என்று ஹிரண்யாசுரன் கேட்க, எங்கும் உளன் என்று பிரகலாதாழ்வான் பிரதிஜை பண்ண, அவனுடைய சொல்லை மெய்ப்பிப்பதற்காகவே அப்போதே அந்த தூணிலே நின்றும் தோன்றினபடியாலே இச்செயலாலே அந்த எம்பெருமானுடைய அடியார்கள் சொன்னபடி நடப்பவன் என்கிற பக்த விதேயத்துவம் என்ற குணம் வெளியாயிற்று. அர்ஜுனன் சேனையோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுத, அடியார்களை கை நழுவ விடாத கண்ணா, இந்த கௌரவர் பாண்டவர் என்ற இரண்டு படைகளுக்கும் நடுவிலே இந்த தேரை கொண்டு போய் நிறுத்து என்று ஆணையிட, அவன் சொல்படியே இரண்டு படைகளின் நடுவிலே தேரை கொண்டு போய் நிறுத்துவது முதலான பல செயல்களாலே இந்த கிருஷ்ணாவதாரத்தில் அடியார்க்கு தான் அடங்கினவன் என்கிற ஆஸ்ரித விதேயத்துவம் வெளியிடப்பட்டதாயிற்று. ஆகவே அவனுடைய அடியார் இட்ட வழக்காக இருக்கிற ஆஸ்ரித பாரதந்திர தன்மையை நினைக்கும் பொழுது கூடாத செயலே இல்லை என்கிறார். என் நெஞ்சத்து, இதிலே நெஞ்சத்து மனத்திலே என்று சொன்னால் போதுமாயிருக்க, என்னுடைய மனத்திலே என் நெஞ்சத்து என்ற என்றதற்கு என்ன கருத்து என்றால், நெடுங்காலம் இந்த சம்சார சாம்ராஜ்யத்திலே பகவானை ஒழிந்து இந்த சிற்றின்ப விஷயங்களிலே மிகவும் ஈடுபாடு கொண்டவனாயிருந்த அளவிலே மண்டி அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளம் தன்னிடத்திலே பொருந்தி கிடந்த தன்மை தோன்ற என் நெஞ்சு போனது சாம்சாரிக போகங்களிலே. அந்த நெஞ்சிலே இது என் நெஞ்சு, எனக்கு வாழ்விடமான நெஞ்சு என்று சொல்லி அவன் வந்து அதிலே நிலைத்து நின்றான். ஆகையாலே எம்பெருமான் எழுந்தருளின தன் நெஞ்சை கொண்டாடுகிறார். என் நெஞ்சே என்ற சொல்லாலே இப்படிப்பட்டவரான இவருடைய நெஞ்சிலே அவன் மேல் விழுந்து இருக்கிறானே, அதுக்கு என்ன காரணம் என்றால் வியாமோகம். ஆழ்வாருடைய நெஞ்சிலே எம்பெருமான் கொண்ட காதல்தான் காரணம் என்கிறார். இந்த நெஞ்சிலே குணமும் குற்றமும் கிடந்தபடி இருக்க, பெருமாள் வந்து குடியேற நெஞ்சுக்கு குற்றங்கள் போய்விடவில்லை, புதிதாக ஒரு குணம் வந்து விடவில்லை. பழைய மாதிரி குற்றம் குணம் ரெண்டும் கலசி கிடக்க அந்த எம்பெருமான் இந்த நெஞ்சு என்னுடையது என்று ஆழ்வாருடைய அபிமானத்துக்கு இலக்கான அதுவே காரணமாக
வந்து மேல் விழுந்தான். ஆழ்வாரே என் நெஞ்சமே என்று விரும்பினாரானபடியாலே ஆழ்வார் விரும்பின நெஞ்சே எனக்கு உத்தேசியம் என்று கருதி வந்து நெஞ்சில் கிடந்தான். இவர் என் நெஞ்சு என்று பெருமாளே இனி வந்து உட்கார்ந்திருக்கிறது உனக்கு சொந்தமல்ல, இது என்னுடைய நெஞ்சு. இதிலே ஆற கேட்டு நீ நுழைஞ்ச வாடகை என்ன தரதா இருக்க அப்படின்னெல்லாம் ஆழ்வார் கேட்கிறாராம். அப்பொழுது எம்பெருமான் இது என் நெஞ்சு அன்றோ, இது உம்ம நெஞ்சு இல்லைங்கன்னா இது என்னுடைய நெஞ்சு என்று எம்பெருமான் உள்ளே புகுந்தான். அதாவது தாபபாதங்கள் விடாயர்கள் மிகவும் விரைந்து தண்ணீர் பருக வேண்டிய அளவுக்கு தாகம் எடுத்தவர்கள் மடுவின் மேலே இருக்கிற நீரை கையால் அகற்றிவிட்டு உள்ளே ஆழமுழுகி கிடப்பது போலே ஆழ்வாருடைய திருவேலியை அகற்றி அவர் நெஞ்சினுள்ளே ஆழமூழ்கினான். யாரு? எம்பெருமான். அந்த என் நெஞ்சத்து இருந்து, அதை இருந்துன்னா தனக்கு எம்பெருமான் இந்த ஆழ்வாருடைய நெஞ்சுக்கு அப்பால் பரமபதம் என்கிற நித்திய விபூதி என்ற ஒரு பெருஞ்செல்வம் இருப்பதாகவும் அங்கே நாம் போக வேண்டும் என்றாகவும் நினைத்திருக்கிறன். அவைகளையெல்லாம் மறந்தே விட்டான். அசைக்க முடியாத கல் முதலான வைத்த இடத்திலேயே இருக்கின்ற அதை போலே நிலையியற் பொருள் போலே என் நெஞ்சத்துள் இருந்து மறுபடியும் நாம் வெளியே வந்தால் மீண்டும் இவ்வாழ்வார் உள்ளே நுழைவதற்கு இடம் தருவாரோ மாட்டாரோ என்று அஞ்சினவன் போலே அந்த ஆழ்வாருடைய நெஞ்சிலே அசையா பொருள் போல் நின்றான். அதைத்தான் இருந்து அதை விட்டு அகலாமல் இருந்து என்பது பொருள். இங்கு பரமபதத்திலே இல்லாத செல்வத்தையும் இங்கே உண்டாக்கினான். அதாவது என் நெஞ்சத்துள் இருந்து பரமபதத்திலும் இல்லாத செல்வமான இப்படிப்பட்ட திருவாய்மொழியை அருளிச் செய்தானே. அவன் நெஞ்சில நுழைஞ்சதனாலே வைகுண்டத்தை விட சிறந்தது எது? திருவாய்மொழி. அதை அருளினானே இருந்து இங்கு அவன் செஞ்சது இதுதான். எதை செய்தான்? இருந்தமிழ். அதாவது அந்த பரமபதத்துக்கும் அடங்காதபடியாயிற்று இவற்றின் பெருமை. உத்தனை பார்த்து நீ பரமபதம் வருகிறாயா, திருவாய்மொழி கேட்கிறாயா அப்படின்னா பரமபதம் வேண்டா, திருவாய்மொழி கேட்கிறேன் என்று சொல்லலாம் அளவுக்கு வைகுண்ட வாசத்தை விட ஆழ்வார் ஈரச் சொல் கேட்பதே தக்கது என்று உலகோர் சொல்லும்படியான
இருந்தமிழ். அப்பேற்பட்ட தமிழ் காட்டி தன் கனை கழல்கள் கடுநரகம் புகழொழித்தா வாட்டாற்று எம்பெருமானை வளங்குருகூர் சடகோபன் பாட்டாய தமிழ் மாலை 1021 கேட்டு ஆரார் போதுமென்ற திருப்தி அடைய மாட்டார்கள். யாரு? வானவர்கள், அந்த நித்திய சூரிகள். அவர்களுக்கு செவிக்கு இனிய செஞ்சொல்லே என்ற திருவாய்மொழியை விடமாட்டாமையாலே இருந்தமிழ் கேட்க இங்கு என் நெஞ்சத்துளிருந்தான் என்கிறார் அருமையாக. நூல் இருந்தமிழ் நூல். நூல்னா பின்னே வருகிறவர்களுக்கும் இந்த திருவாய்மொழி என்ற நூலை கொண்டு இலக்கணம் இயற்றலாம்படி இவருடைய சாஸ்திரங்களின் அருமையிருந்தது என்கிறார். அதாவது எம்பெருமானை பிரிந்த ஆற்றாமைக்கு இவர் பாசுரமிட்டு சொன்னவை இலக்கணங்களோடு கூடியதாக ஆகுமா? பக்தியிலே குரல் தழதழத்து இலக்கணம் மருவி இலக்கணமே இல்லாதல்லவா பாட்டு வரும். இவருடைய பாட்டு இலக்கணங்கள் பொருந்தியவை என்பது பொருந்துமானா இந்த ஆழ்வார் எம்பெருமானை பிரிந்த பிரிவாற்றாமையோடு சொன்னாலும் கூட அது எல்லா இலக்கணங்களோடும் கூடும்படி சொல்வித்தான். திருவாய்மொழிய ஆழ்வார் சொல்லியிருந்தார். அவனை பிரிந்த பிரிவிலே வருந்தி இலக்கணம் பிறழி இருக்கலாம். ஆனால் ஆழ்வாரை வியாஜமாக்கி அவர் நாவினுவானாய் திருவாய்மொழி சொன்னவன் சர்வேஸ்வரன் என்றோ. அப்படி இருக்க அதிலே தவறுதல் நேராது. தமிழ் நூல் மொழிந்து என்று கூறாமல் நடுவே இவை என்று கூறியதற்கு என்ன கருத்துன்னா, இன்னது செய்தான் என்று சொல்வதற்கு முற்பட்டவர் நடுவே இவை என்று அனுபவிக்கிறார். அவன் சொன்ன இவை என்று அதிலே மனம் தாவிவிட்டது. இவை 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 அவன் திருவாய் மலர்ந்து சொன்ன இவை, அவன் திருவருளாலே வந்த இவை, ஈரச் சொல்லான இவை, தமிழ் மறையான இவை, என்னோ என்னோ என்று அதில் மயங்கிட்டார். அந்த மயக்கத்திலே நடுவிலே இதை சொல்லுகிறார். சரி, இவை என்று கூறினார். இதை ஆழ்வாரை கொண்டு மொழிவித்து சொல்ல செய்து என்று பதம் இருக்க, ஆழ்வாரே திருவாய்மொழியை சொன்னதாக எண்ணி நினைந்து என்ற பதம் இடுவான். என்ன, ஒருவன் பாடின கவியை ஏற்று சொன்னவனும் தனக்கு அதிலே மகிழ்ச்சியாலே அதிகமாக சம்பந்தம் உண்டாகி இருக்கும்படியை அபிமானித்திருக்கிற செருக்கி இருக்கும்
இவர் அதுவும் நிறைந்திருக்கிலர் காணும். அதாவது மொழிந்து என்னை கொண்டு திருவாய் மொழியை அவன் மொழிவித்தான் என்றுதானே சொல்லணும். அவனே மொழிந்தான், எம்பெருமானே திருவாய் மொழியை மொழிந்தான் என்று சொல்லுவானேன்னா ஆழ்வாராயிருந்திருந்தா குருகோர் சடகோவன் சொன்னா என்று தம்பேரே ஒரு நாளும் வெளியிட்டிருக்க மாட்டார். அவருக்கு அகங்காரமே கிடையாது. அதனாலே மொழிவிட்டு என்றால் எம்பெருமான் இருந்து சொல்ல செய்தானாகையாலே அவன் செருக்கி இருக்கலாம். அவன் கர்வத்தோட சொன்னான், ஆழ்வார் சொல்லலேங்கிறது இதிலே தேர்கிறது. அதுக்கு மேலே வன்னெஞ்சத்து இரணியன் மார்விடந்த வாட்டாற்றான் கொடிய மனமுடைய ஹிரண்ய கசுபுவை மார்பை கீறி பிளந்த திருவாட்டாற்று எம்பெருமான் என்பது இதனுடைய பொருள். இப்படி திருவாய்மொழியை பேசி வெளியிடுவித்துக் கொண்ட குணம் பரத்துவம் என்று, அதாவது எம்பெருமானுடைய தன்னிகரில்லா மேன்மையா பாடுவித்துக் கொண்டான். இல்லையே பின்ன என்ன? சௌலபியம் எளிமையே பாடுவித்துக் கொண்டான் அருள்கிறார். பகவான் என்றாலே அதிர்ந்திருக்கும்படி உறுதியான நெஞ்சையுடைய ஹிரண்ய கசுபுவினுடைய முரட்டு நெஞ்சை அனாயாசமாக பிளந்தவன் திருவாட்டாற்று எம்பெருமான் என்கிறார். அதாவது இங்கு ஹிரண்யன் மார்பை கீறியதை சொல்வதிலே ஆழ்வாருக்கு நோக்கம் இல்லை. பின்ன என்ன நோக்கம்னா, முன்பு தகப்பனே பகையாக இருக்கும்படியாக இருந்தான் ஒரு சிறுக்கன். யாரு? பிரகலாதன், சிறுவன், இரண்யனுடைய மகன். அந்த இரண்யனுக்கு, அந்த பிரகலாதனுக்கு உதவினதை சொல்வதுதான் ஆழ்வாருடைய நோக்கம். அவனை கொன்றது அல்ல. சிறுக்கன் அந்த பிரகலாதன் நினைத்தபடி செய்தவன் தான். சொன்னபடி செய்தானோ எங்கைக்காக இது சொல்லிட்டு பெருமாள் சொன்னபடி செய்வாரா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரப்படாது. அதுக்காக நடுவில் பிரகலாதனுக்கு சொன்னபடி செய்தவன் அவன் என்ன பண்ணா, மார்பு இடந்தான், மார்பை பிளந்தான் இரண்யனுக்கு. காரணம் என்ன? வயத்தை கீறப்படாதா, கண்ணை நோண்டப்படாதா அப்படின்னு கேட்டா, அகங்காரம் கிடந்தது மனத்திலே. ஆகையாலே நான் என்ற கர்வம் எங்கே கிடந்தது? மனம். அந்த இடத்தை இவன் பிளந்தான். அது இருக்கிற இடம்தான் தவிர்க்க வேண்டியது. அதனாலே பிளந்தான். ஆறு வாட்டாற்றான். காலத்தினாலே பிற்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக நரசிம்மாவதார காலத்திலே இல்லாதவர்களுக்கும் உதவுவதற்காக திருவாட்டாற்றிலே வசிக்கின்றான் அந்த எம்பெருமான்.
அதுக்கு மேலே மண் அஞ்ச அதிரதர்கள் மகாரதர்கள் என்று பிரசித்தி பெற்றவர்களான பீஷ்மன் முதலானவர்கள் அடங்கலும் சிங்கத்தை கண்ட நரி போலே குலையும்படியாக அத்தனை வீரர்களும் நடுங்கி ஒதுங்கும்படியாக, அதாவது அரசர் கூட்டம் முற்றிலும் அஞ்சும்படியாக மலை புரைதோள் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலர் குலைய நூற்று வரும் பட்டழியா பார்த்தன் சிலை வளைய திந்தேர் மேல் முன்னின்றார் செங்கண் அளவலை செய்து அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று பெரியாழ்வார் பாடினார் போலே ஆருக்காக பாண்டவர்காய் ஆய் அப்படின்னாரு. அதுக்கு என்ன கருத்துன்னா, எம்பெருமானே கண்ணன் எம்பெருமான் பாண்டவர்கள் துயர் தவிர்த்தான், சர்வேஸ்வரன் என்பதை நிரூபித்தான், எல்லாரையும் காக்க வேண்டிய ஈசன் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாதே பாண்டவர்க்கு ஆய் என்பதனுடைய கருத்து, இன்னா பெருமாளை பார்த்தா இவர் கண்ணன், இவர் சுதந்திரன், இவர் சர்வேஸ்வரன், இவர் பராத்பரன் என்று சொல்லும்படியா எம்பெருமான் இல்லையா? இவாறு தெரியுமா? இந்த இங்கே சயனித்து கொண்டிருக்கிறானே திருவள்ளூரிலே, இவன் யாரு தெரியுமா? பாண்டவர் தூதன் அப்படின்னா தான் அவனுக்கு பிடிக்கிறதா. இதே திருவங்கையாழ்வார் ரசகனமா காட்டினார். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் முழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாழியினால் முனிந்து மாற முனிந்து அவனே பின்னோர் தூதோ ஆதி மன்னர்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என நின்றான் எவ்வுள் கிடந்தானே தன்னே மேன்மைய காட்டி. இவன் சர்வேஸ்வரன் சொல்றதை விட இவன் பாண்டவர் தூதனாய் எளியனானான் அப்படின்னு சொன்னாதான் எம்பெருமான் திருவுள்ளம் உகக்குமா. அவ்வளவு ஆசிரித பட்சபாதி, அடியார்களிடத்திலே பேரன்பு காட்டுகிற எம்பெருமான். அப்பேற்பட்டவன் என்ன பண்ணா, படையை தொட்டான், ஆயுதத்தை தொட்டான். பாண்டவர்களுக்காக படையை தொட்டது, ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி வைத்து ஆயுதம் எடுத்தான். இப்படி சொன்னவன் படையை தொட்டான், திருவாழியை எடுத்தான். எடுத்த திருவாழியை பகைவர் மேலே விட்டான். படை தொட்டான் விட்டான் என்று சொல்லாமல் தொட்டான் அப்படின்னு சொல்லுவானேன்னா, தான் மேற்கொண்ட குறிக்கோளை குலைத்தான். இத்தனையே திருவாழியை பயன்படுத்தவில்லை. தொட்டான், அதை விட்டானா, அதை விடுவதை விட்டான். சுதர்சன ஆழ்வாரை பிரயோகம் பண்றதைத்தான் விட்டானே தவிர படை தொட்டான், சக்கரத்துல கைய வச்சான். அப்படியானால் போர் முடியும் வரை
ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்ற எம்பெருமானுடைய சத்திய சங்கல்ப தன்மைக்கு அது முரணாகாதா? எடுக்க மாட்டேன்னு எடுத்தானே அப்படின்னா சத்திய சங்கல்பம் என்றது அடியார்களுக்கே தவிர விரோதிகளுக்கன்று. அவன் யாருக்கு சத்திய சங்கல்பம்? ஆசிரிதர்களுக்கு, அடியார்களுக்கே தவிர அடியாருடைய பகைவர்களுக்கு அல்லவே. ஆகையாலே படை தொட்டான். சரி, சக்கரத்தாழ்வானையோ எடுத்துட்டான். எடுத்தவன் விட வேண்டிதானே அவனை என்றால் அர்ஜுனன் நீ ஆயுதம் விடுவது வீரனான எனக்கு தாழ்வு. கிருஷ்ணா, நீ ஆயுதத்தை விட்டு என்ன காப்பாத்தினேன்னா இந்த அர்ஜுன ஒரு வீரனா என்று நாளை உலகம் என்னை பழிக்கும், எனக்கு தாழ்வு வந்துவிடும், உரையிலிடு என்று அர்ஜுனன் வேண்டினபடியாலே தவிர்ந்தான். இல்லைன்னா விட்டுருப்பான். யாரே? திருவாழியாழ்வானை. அப்படி அர்ஜுனன் சொன்னோன்னு சரிப்பான்னு வச்சுட்டான். இப்படி அடியார்கள் சொல்படி எல்லாம் கேட்டு நடந்தவனாரு சர்வசக்தனான சர்வேஸ்வரன். அவனுக்கு ஆணையிட முடியுமா நம்மாலே? ஆனாலும் அந்த ஆசிரித பட்சபாதம்ங்கிற குணம் அவனிடத்திலே இருக்கிறபடியாலே அந்த ஆயுதம் விடுவதை தவிர்ந்தான். அப்படி அந்த எம்பெருமான் அடியார்கள் இஷ்ட வழக்காக இருப்பானோன்னா மன்னர் மருக மைத்துணன்மார்க்கொரு தேரின் மேல் பின்னங்கு நின்று மோளை எழுவித்தவன் மலை கொன்னவில் கூர்வேல்கோன் நெடுமாறன் கூடற்கோன் தென்னன் கொண்டாடும் தென் திருமாலிருஞ்சோலையே என்று பெரியாழ்வார் பாடினார். ஆக அந்த எம்பெருமானுடைய அடியார்கள் இட்ட வழக்காயிருக்கிற தன்மையை நினைத்தவாறே நெஞ்சு துணையாய் நின்றது. அதை நினைக்கிறதுக்கு எது தேவை? மனம் அல்லவா? அதனாலே நல் நெஞ்சே, எவ்வழியில வர நல்ல நெஞ்சே, உன் வழியில என்ன கூட்டிட்டு போகாம எம்பெருமான் திறத்திலே ஈடுபட அதற்கு இசைந்திருக்கிற என் நெஞ்சே. இப்படிப்பட்ட நெஞ்சு எல்லாருக்கும் அமையுமா? அமையாது. ஆழ்வார்களுக்குத்தான் சொன்னபடி கேட்கிற மனம். வாராய் மட நெஞ்சே வந்து மணிவண்ணன் சிறாறு திருத்துளை மாலை நமக்கருளி தாராந்தரும் என்றிரண்டத்திலொன்றதனை ஆரானுமன்னாதார் கேளாமே சொன்னக்கால் ஆராயுவேனும் பணிவேட்டதன்றெனினும் வாராய் மடநெஞ்சே வந்து மணிவண்ணன் சிறாறு திருத்துளை மாலை நமக்கருளி தாராந்தரும் என்று இரண்டத்திலொன்றதனை
பதத்தில் ஒன்றதனை என்று பரகால நாயகியும் அவர் சொன்னபடி கேட்கிற மனம் பெற்று இருந்தார். ஆக அந்த இவர் சொன்னபடி கேட்கிற மனமானபடியினாலே ஆக நல் நெஞ்சே, நல்ல நெஞ்சமேனார். இதை எப்படி போசாறுதல் பண்ணணும்? நல் நெஞ்சே நம்பெருமான் நமக்கருள்தான் என்று பிரிக்க வேணும் என்ற 3 பதங்களுக்கும் அது நெஞ்சு, நல் நெஞ்சு, பெருமான் நம்பெருமான் அருள் நமக்கு தான். எல்லாத்திலையும் நமக்கு நமக்கு நமக்குன்னு பதமிட்டிருக்கிறாரே. இதனுடைய கருத்து என்னன்னா, பகவத் விஷயத்திலே ஈடுபட மாட்டேன் என்று மறுப்பதற்கு மனமே நீயுண்டோ? ஏ ஜீவர்களே, உங்களுக்கு நான் கிடைக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு அவன் உண்டோ? அவனை தூண்டுகைக்கு கிருபை உண்டோ? எனக்கு எல்லாமே என் இஷ்டப்படி அமைந்து விட்டதே என்று என் நெஞ்சு எம்பெருமான் என்று கொண்டாடி சொல்லுகிறான். நம்பெருமான் நமக்கருள்தான் செய்வானே. நமக்கு சுவாமியான தான் நமக்கு அருள் செய்தே விடுவான். அதுல தப்ப மாட்டான். அதாவது விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் அந்த எம்பெருமான். அழ்வாரே, நல்ல தொட்டி படுக்க எல்லாம் கட்டுண்டீரா? அழ்வாரே, போற வழிக்கு வேண்டிய டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சுட்டீரா? கிளம்புற வேலை ஆயிடுச்சு. ஆகையினாலே நீர் கிளம்பும். எங்க கிளம்பணும்னு ஆழ்வார் கேட்டார். விண்ணுலகம், அந்த மோட்சலோகம் எம்பெருமான். அதை பெறுவதற்கு நான் எந்த நல்ல காரியமும் செய்யலையே, அதை எனக்கு கொடுக்க முடியுமான்னா நாம் தருகிறோம் செயலை நோக்கி என்று. எம்பெருமானுடைய பரம கிருபைதான் மோட்சத்தை தருவதற்கு கருவியே தவிர நாம் செய்கிற செயல்கள் அல்ல. நம்ம பண்றதுனால மோட்சம் கிடைச்சிடுமா? அவன் கவனிக்கணும். மதியானாதி கர்ம பிரவாக பிரவர்த்தாம் பகவத் ஸ்வரூப திரோதானகரீம் ஸ்வபிஷயாயாஸ்ச போக்ய புத்தேர்ஜனனீம் தேகேந்திரியத்வேன போக்யத்வேன சூக்ஷ்மரூபேண ச அவஸ்திதாம் தெய்வீம் குணமயீம் மாயாம் தாசபூதः சரணாகதோஸ்மி இதி வத்தாரம் மாம் தாரயா என்றார் அல்லவா சுவாமி எம்பெருமானார். அப்படி இவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன? அநாதிகால பிரவிருத்த பல காலமாக ஏற்பட்டு வருகிற அநாதி மாயையா சுத்தா, அநாதியான மாயையினாலே அடையப்பட வேண்டிய உன்னையும் அடைய வேண்டியவனான இந்த ஆத்மாவையும் அடையப்படுகின்ற வைகுந்த வானுலகத்தையும் அறியாமல் சிற்றின்ப போகங்களே பெரிதென்று கிடந்த என்னை இல்லையா? அப்படி சூதினை பெருக்கி களவினை துணிந்து சுரிகுழல் மடந்தயர் திறத்து
காதலே மிகுத்து கண்டவாதிரிந்த தொண்டனேன் நமந்தமர் செய்யும் வேதனை கொடுங்கி நடுங்கினேன் வேலை வெண்டிரை அலமர கடைந்தா நாடனே வந்து உன் திருவடி அடைந்தேன் நெய்விசாரணிய துறந்தாய் என்று பரகாலம் திருமங்க மன்னன் பாடினார் அல்லவா. அதுபோல எல்லாம் ரெடி ஆயிட்டீரா, நான் ஒண்ணுமே பண்ணலையே, எப்படி அங்க வருதுன்னா விண்ணுல பேசிண்டு பொழுத ஓட்டாதியும் கிளம்பும். என்ன பெருமாளே, நான் பரமபதம் வர தகுதி உடையவனா அப்படின்னா அப்போ தகுதி இல்லாமையை அறிகின்ற அறிவு எனக்கில்லை என்கிறீரோ இன்னும் அப்படின்னு எம்பெருமான் கேட்டானா. நீ சர்வஜனானபடியாலே அக்குற்றமில்லை அப்படின்னு இவர் அப்படின்னா புறப்படுமே அப்படின்னா புறப்படலாம். நான் ஒரு புண்ணியமும் பண்ணல, எனக்கு வைகுண்டம் பெறுவதற்கு தகுதி இல்லைன்னா ஓய் எனக்கு தகுதியின்மையை ஆராய்கிற அறிவில்லைன்னு சொல்றீரா? இல்ல இல்ல பெருமானே, நீ சர்வஜன் அப்படின்னா இந்த ஆட்சேபம் எல்லாம் எதுக்கு? கிளம்பும். இன்னும் பேசிண்டு பொழுது கழிக்காதையும் நான் உண்மை இடவிடாத அனுபவிக்கணுங்கிற ஆசையில வந்திருக்கேன். நீர் பேச்ச பேசி பொழுத கழிச்சு என் அனுபவத்துக்கு குந்தகமாக நிற்காதேயும் விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான். அந்த மோட்சத்தை தருவதற்கு வேகப்படுகிறான். இன்னும் ஒரு நிமிஷம் இந்த ஆழ்வார் பேச்ச கேட்டா மயங்கி இங்கே இருந்து சொல்லும்படியா ஆயிடுமா, அதுக்குள்ள இவரை கொண்டு போயிடணும். அங்க போயிட்டா நஜ புனராவர்த்ததே அங்க போனப்புறம் இவர் திரும்பவும் சம்சாரத்துக்கு வரணும்னாலும் முடியாது. அந்த எல்லைக்கு கொண்டு போகணும்னு விரைகின்றான். எம்பெருமான் வேகப்படுகின்றான் என்ற பேச்சினை அவன் கொடுத்தே விடுவான். வைகுண்டம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகம் கூடாது. பேரு தப்பாது என்று துணிந்திருக்கையும் இப்படி ஈஸ்வரன் கல்யாண குணங்களோட கூடியிருக்கையாலே தனக்கு என்று இராதே தனக்கும் பிறர்க்கும் என்று இராதே நிலா தென்றல் தண்ணீர் சந்தனம் மல்லிகை போல பிறர்க்கே உரியனாய் இவனை விட்டால் ஆற்றமாட்டாரே காதலியின் அழுக்கு உகக்கும் காமுகன் போல கன்றின் அழும்பு உகக்கும் தாய் பசுவை போல என்னிடம் நன்மை ஏதுமில்லை என்று மறுத்தாலும் குற்றமாவதிருக்கிறதே அது போதும் என்று கொண்டு போக விரைகின்ற எம்பெருமான் என்று தத்துவத்திரயத்திலே பிள்ளை உலகாசிரியர் அருமையா காட்டினார். ஆகையினாலே இந்த எம்பெருமான் விரைகின்றான். ஒரு தங்க நகை கீழே கிடக்குன்னு வச்சுப்போம், ஏதோ காரியமா புறப்படுறவன் கையில அது கிடைச்சுடுத்து. கிடைக்காத நகை 30 பவுன், இன்னைக்கு விலை 3.5 லட்சம். புரியுறதா? கிடைச்சுடுத்துன்னா அவன்
என்ன காரியத்துக்காக வந்தானோ அதை மறந்துடுவான். இதை எடுத்துட்டு வேக வேகமா வீட்டுக்கு போவான், அங்க கொண்டு போய் பதுக்கிறதுக்கு. அதனால நம் கைவிட்டு போன ஆழ்வாருடையதான ஆத்மா என்ற செல்வம் சம்சாரத்திலே தவறி இருந்தது. அது கிடைச்சுடுத்து தாமதம் பண்ணா மறுபடியும் சம்சாரத்திலே நல்வி விடுமோ என்று முன்னுலகம் தருவானாய் விரைகின். சர்வசக்தம் சியப்பதி அல்லவா, பரமகார்மிகன் அல்லவா, விரைகின்றான். இந்த பயம் மறுபடியும் பழகின தோஷத்தாலே சம்சாரத்துக்கே போறேன்னு சொல்லிடுவானோன்னு பயம். யாருக்கு? சர்வேஸ்வரனுக்கு. அதனால முன்னுலகம் தருவான் விரைகின்றான் அப்படின்னு சொன்னா போறாதா? முன்னுலகம் தருவானாய் ஆனாய் என்ற சொல் இங்கு என்னன்னா, அங்க போனா நித்திய சூரிகள் முக்தர்கள் இவெல்லாம் பெருமாளே இவன் ஒரு நல்ல காரியம் பண்ணல, இவனை கொண்டு வந்துட்டியே அப்படின்னா நீங்கள் புண்ணியம் பண்ணி வந்தீர்களானபடியாலே உங்கள் புண்ணியத்துக்கு நான் தந்த விலை மோட்சம் என்று சந்தாரிகள் பேசுகிறார்கள். என்னுடைய